வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் மணத்தக்காளி விதை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானொலியில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கப் மணத்தக்காளி விதையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தோலெல்லாம் வெடித்து வரும், கலரும் கொஞ்சம் மாறும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா கசப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், தோலெல்லாம் நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். உங்களுக்குலாம் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ 3 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 30, சின்ன வெங்காயம் பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். போட்டு சிம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகா 3 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிம்லி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிளகு போட்டுக்கனால வரமிளகா கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு சிம்லி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது வதங்கணும். தக்காளி எல்லாம் அதளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சிம்லேயே வச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ வறுத்து வச்ச மணத்தக்காளி விதையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் திருவல் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் ஜாஸ்தி சேர்த்தோம்னா கசப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு சட்னி ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் திருவல் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா சட்னி நிறையா கிடைக்கும். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துவோம் வதக்கிறப்போ. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பவுலில் ஊற்றிடலாம். இது தாளிக்கணும் அவசியம் கிடையாது, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சுவையான மணத்தக்காளி விதை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.